ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா தட்டைப்பயிர் சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு வடை சட்டியை காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தான் விட்டுருக்குறேன். இதில் வந்து ஒரு 50 கிராம் தட்டைப்பயிர் நல்லா க்ளீன் பண்ணது தான், பேக்கெட்டில் வாங்கினது. இதை இப்போ தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நிறம் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துருங்க. இது அப்படியே ஆறட்டும். அதே வடை சட்டியில் இன்னும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதில் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் ஒரு பாதி அக்கா கீத்துக்கு தான் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுப்போம். அப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய் அதை போட்டுக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். எங்களுக்கு புளியே பிடிக்காது என் ஹஸ்பண்டுக்கு, அதனால் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு புளி பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சவக்க வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சட்னி அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ண போகிறதில்ல, கொதிக்கலாம் வைக்கக்கூடாது, அப்போ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா சவக்க வதக்கிடணும். இப்போ உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வதங்கினது கலர் எப்படி மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே ஆயிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆறிச்சு. அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டேன். இதுக்கு வந்து அக்கா கொழுந்து கறிவேப்பிலையாக ஒரு அரை கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். தட்டைப்பயிர் துவையல் கறிவேப்பிலை சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய்லாம் போட்டு வதக்க மாட்டோம். எங்கள் பாட்டி இதை அம்மியில் அரைப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இது வந்து ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தோம். நல்லா மிக்சியில் சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி சட்னி எவ்வளோ தூரம் உங்களுக்கு தனியாக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அவ்வளோதான், சட்னி பதத்துக்கு அக்கா அரைச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைங்க, பார்த்தீங்களா, கொஞ்சம். அப்போ தான் இந்த தட்டைப்பயிர் சட்னி சூப்பராக இருக்கும். இதுக்கு கொழுந்து கறிவேப்பிலை அக்கா வந்து துவையலுக்குன்னே கறிவேப்பிலை வந்து பெருசாக 2 மரம் மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். நான் பெரிய கலையாக காசு கொடுத்தே வாங்கிட்டு வருவேன். வாரம் ஃபுல்லாக அந்த கறிவேப்பிலையை யூஸ் பண்ணிடுவேன். அந்த கொழுந்து கறிவேப்பிலையாக தனியாக எடுத்து வைப்பேன் துவையல் சட்னிக்கு. இந்த மாதிரி சட்னிக்கு அது மாதிரி மெயினாக இந்த தட்டைப்பயிர் சட்னிக்கு அந்த கொழுந்து கறிவேப்பிலை சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட வேறு முத்தின கறிவேப்பிலை இருந்து சாதமாக முத்தினதாக இருந்த கறிவேப்பிலையாக இருந்தாலும் நல்லா கழுவிட்டு கறிவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த தட்டைப்பயிர் துவையலுக்கு மட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தாளிசம் போட்டுருங்க. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன். அப்படியே கொஞ்சமாக கடுகு. இதுக்கு உளுத்து பருப்பு போட மாட்டேன் அக்கா, ஏன்னா இது தட்டைப்பயிர் துவையலுங்கிறனால அதுக்கு பருப்பு தேவையில்லை. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அந்த மாதிரி ஐட்டம் போடக்கூடாது. இப்போ சும்மா வாசனைக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது தாளிப்புக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை. நம்ம இப்போ அப்படியே அந்த தாளிசத்தை எடுத்து ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்காட்ட சொல்லுங்கள், எத்தனை தோசை எத்தனை இட்லி சாப்பிட்றாங்க குழந்தைங்கன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்காதது யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த சட்னி. இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி வேறு. நம்மளுக்கு பயிர் இல்லை, தட்டைப்பயிருங்கும் போது அது உங்களுக்கு வாயு மாதிரி பெரியவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அக்கா பூண்டு சேர்த்துருக்குறேன், அதனால் சில பேர் வாயுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. அதனால் செஞ்சு பாருங்கள். இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில். இது வந்து அக்கா 17வது சட்னி, 17th வெரைட்டி ஆஃப் சட்னி, 17th. அக்கா ரதியக்கா அடுப்படியில் வீடியோ போய் பாருங்கள். இது 17th சட்னி. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.